இந்த வீடியோவில் வந்து நம்ம ஹெம் ஆப்ஷன் பார்க்கலாம். ஜஸ்ட்டு இந்த ஹெம் பிக் பண்ணிவிட்டு இந்த எட்ஜ் இங்கே போயிட்டு பேசிக் வச்சுருங்க. இப்போ வந்து நமக்கு க்ரியேட் ஆகிடுச்சு ஹெம். இது ரிவர்ஸ் டைரெக்ஷன் பண்ணோன்னா இது மேலே இப்போ ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். கீழே இது வந்து லென்த்து, இதோட ரேடியஸ், இது நம்ம டிஃபால்ட்டாக கொடுத்த ரேடியஸ். இப்போ பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து ப்ரொபகேட், இது வந்து டேஞ்சன்சி இந்த மாதிரி கவுடாக இருந்தால் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம க்ரியேட் ஆகும். இந்த மாதிரி ஷார்ப் கார்னர்ஸ் வந்து இருக்கக்கூடாது. இதை வந்து ஃபுல்லாக நம்ம இங்கே வரைக்கும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ப்ரொபகேட் கொடுத்தோன்னா ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடும். நமக்கு இது வேண்டாம் அப்படின்னா ரிமூவ் ஆல் கொடுத்துட்டோன்னா போயிடும். மறுபடியும் வந்து நான் இந்த எட்ஜ் இங்கே மட்டும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரிம் சப்போர்ட்டு. ட்ரிம் சப்போர்ட்னால் இந்த பெண்டிங் ரேடியஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பெண்டிங் இந்த ரேடியஸ் வந்து உள்ளே போயிடும். இந்த எட்ஜுக்கு நேராக வந்து க்ரியேட் ஆகிடும். இதுதான் ட்ரிம் சப்போர்ட்டு. ஸோ இந்த வால்க்கு உள்ளேயே வந்து இந்த பெண்டிங் ரேடியஸ் வந்து ஃபுல்லாக போயிடும். ஸோ இந்த மாதிரி வந்து க்ரியேட் ஆகும். ஸோ ட்ரிம் பண்ணான்னு எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோங்க அப்படின்னா ரீலிமிட்டட். இப்போ வந்து ஹெம் எடுத்துகிட்டு நான் வந்து இந்த எட்ஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் டைரக்ஷன் போயிட்டு ரீலிமிட்டட். நம்ம லிமிட் வந்து இங்கே கொடுத்துக்கலாம். பாயிண்ட்டு பிளைன் கூட எது வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து கிரியேட் பிளைன் நான் ரெஃபரன்ஸாக கொடுக்குறேன். ஸோ இந்த பிளைனை வந்து ஃபஸ்ட்டு லிமிட் நம்ம கொடுத்தாச்சு. அடுத்து லிமிட் டூ ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் பிளைனு. ஸோ இந்த பிளைன் நம்ம கொடுப்போம். ஜஸ்ட் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பிளைனுக்கு ஈவனாக வந்து இந்த ஹெம் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம்.